SS Music presents Roots of Mari Fans Fest. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Co-sponsored by Chera Home Junction, one-stop destination for all your home needs. Refreshment partner Chennai Kulfi, powered by SS News Digital, 24/7 connected. வரும்பொழுதே ஏதோ வந்துட்டாங்கப்பா கிளம்பி பிதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம்னு சொல்லிட்டுங்கிற தூக்கிட்டு வந்துடுவாங்க அந்த காலத்தில் நாங்கள்ங்கிற ஒரு 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 கிண்டல் துணி இருக்கு. மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் அதை சினிமாவை பார்க்க மாட்டேன்றாங்க. சினிமா முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறாங்க. அந்த நிலைப்பாடில் உறுதியாக இருக்காங்க. அதை அவங்க கடத்திக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு இயக்குனர் தன் வெளிப்படையான அரசியல் பார்வையும் வெளிப்படையான அரசியல் நோக்கத்தையும் சொல்லி தன் படங்களை உருவாக்குவதும் அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதும் ரொம்ப புதுசாக இருக்குது. அது இங்கே நிறைவேறதுக்கு பதட்டத்தை உருவாக்குது. மீண்டும் துளிர்த்து விடாதபடி செய்யப்பட்ட நறுக்கப்பட்ட வேர்கள் நிறைய இருக்குது. அந்த வேர்களோட கதையை தான் நான் பேசுகிறேன். திருநெல்வேலி பற்றியா நியூஸ்கள் வரும்போது சரி ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேசியாச்சு, நிறைய போராடியாச்சு, நிறைய சண்டை போட்டாச்சு, நிறைய இழந்தாச்சு, வெட்டு குத்துன்னு நிறைய பார்த்தாச்சு. இன்றைக்கும் உயிர் பலி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பலம் ஏதோ வகையில் ஏதோ தாய் தான் மகனை இழக்கிறா, இந்த பக்கமும் இழக்கிறாங்க, அந்த பக்கமும் இழக்கிறாங்க, ஒரே பஞ்சாயத்து. இதை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது? அது அரசியலாக மட்டும் கிடையாது. எனக்கு இப்போ அரசியல் என்ன பண்ணுதுன்னா தயார்படுத்துது. எனக்கு ஒரு பெரிய கனவு உண்டு, இப்படி இருந்தால் திருநெல்வேலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. எப்படின்னா நான் சென்னை வந்தப்போ எனக்கு பயங்கர மிரட்சியாக இருந்துச்சு. இவ்வளோ கருத்தரங்கங்கள் நடக்குது, இவ்வளோ புத்தகங்கள் வாசிக்குது, இவ்வளோ எழுத்தாளர்களை சந்திக்கிறேன், இவ்வளோ விஷயம் நடக்குது. ஆனால் நம்ம ஊரில் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ இந்த காலகட்டத்திலே கூட நீங்கள் உங்களோட குறைந்தபட்ச ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பார்வையை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கல அப்படின்னா அது ரொம்ப தப்பான விஷயமா இருக்கும். என்னோட படத்தில் இந்த மாதிரியான ஒரு ஷாட் வந்துடக்கூடாது, என்னோட படத்தில் இப்படி ஒரு ப்ரொமோஷன் நடந்துடக்கூடாது அப்படிங்க ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஏன்னா என்னோட ப்ரொடியூசர்ஸ்லாம் சொல்லுவாங்க அப்படி அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணால் பயங்கரமாக போகணும்னு. அப்படி நடக்கக்கூடாதுன்னு. இளைஞர்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ். யாருக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடுறவங்க என்ன மைண்டில் வச்சுட்டு ஓட்டு போடணும்? ஒரு நல்ல கேள்வி. ஆனால் நீங்கள் படம் பார்க்க போகிற மாதிரி ட்ரெய்லர் பார்த்துட்டு, ப்ரொமோஷன் பார்த்துட்டு, பாட்டு பார்த்துட்டு, சாங் பார்த்துட்டு, ஏன்னா இப்போ நம்ம ஊரில் ப்ரொமோஷன் தான் அதிகமாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஃபோனில் ப்ரொமோஷனாக பார்த்துட்டு போய் ஓட்டு போடாதீங்க. நீங்கள் வெறுமனை நம்ம போய் ஒரு ஹோட்டலில் போய் டீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ, ஒரு தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறதோ கிடையாது வாக்கு அப்படிங்கிறது. பெரிய கைதட்டல் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு. அண்ட் நீங்கள் கூட இணைஞ்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய படங்களையும் உங்களையும் இன்னைக்கு கொண்டாட போகிறோம். ஸோ லெட்ஸ் ஆல் பிகின் ரூட்ஸ் ஆஃப் மாரி ஃபேன்ஸ் ஃபெஸ்ட். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுல. நிறைய கேள்விகள் இருக்குது. பட் நம்ம ஷோவோட பேர் ரூட்ஸ் ஆஃப் மாரி அப்படிங்கிறதுனால நான் அந்த ரூட்ஸ் பற்றி ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ரூட்ஸ் பற்றி கேட்கும்போது ரெண்டு விதமான தியரி இருக்குது. ஒன்று, நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் எங்கே போனாலும் நம்மளுடைய வேர்களை மறந்துடக்கூடாது, அதை பிடிச்சிக்கணுங்கிறது ஒன்று. எங்கே போனாலும் திருப்பி வேற தேடியே வந்துருங்கிறது ஒன்று. இன்னொன்று திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது. இப்போ நம்ம பைசன் ட்ரெய்லரோட ஃபினிஷிங்லேயே இன்னும் மேலே மேலே போகணும், டாப்பில் வரணும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ரெண்டு விதமாக பார்க்கலாம். வேற மறக்காமல் எங்கே போனாலும் அதை ஞாபகம் வச்சிருக்கிறது ஒன்று, நம்ம எங்கேருந்து வந்தோன்னு. இன்னொன்று என்னதான் நீ படித்து பெரிய ஆளானாலும் ஊரில் உட்காந்து பொட்டி கடை வைக்கிற மாதிரி வருமா அப்படின்னு பேசுறது ஒன்று, இட்லி கடை வைக்கிற மாதிரி வருமானு பேசுறது ஒன்று. பட் நான் சொன்ன தேரி ஒன்று, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுங்க ஒன்று. இப்போ கரெக்டாக இந்த யங்கர் ஜென்ரேஷன் இவங்களுக்கு அது கரெக்டாக சேரும்னு நினைக்கிறேன். நம்ம வேற மறக்காமல் இருக்கணுமா, இல்லை திரைகடல் ஓடியும் திரவியம் தேடணுமா, இல்லை எங்கே போனால் திருப்பி ஊரில் இட்லி கடை வைக்கணுமா, என்ன கதை? அதை கரெக்டாக கொஞ்சம் சொல்லிடுங்களேன். வேர் அப்படிங்கிறது ப்ரைட்னஸ் கிடையாது. அது வெந்நீர் ஊற்றப்பட்ட வேர்களும் நிறைய இருக்குது. எஸ். ஓகேங்களா? எஸ் எஸ். வெட்டி எறியப்பட்ட வேர்களும் இருக்குது. ஓகேங்களா? அடையாளமே இல்லாமல் அழிக்கப்பட்ட வேர்கள் இருக்குது. மீண்டும் துளிர்த்து விடாத படி செய்யப்பட்ட நறுக்கப்பட்ட வேர்கள் நிறைய இருக்குது. அந்த வேர்களோட கதையை தான் நான் பேசுகிறேன். மீண்டும் துளிர்ப்பதற்கான கதைகளை உருவாக்க அந்த வேர்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் அடையாளமற்று
மீண்டியளவே முடியாமல் இருக்கக்கூடிய அந்த வேர்களுக்கு ஒரு புத்துயிர் பாய்ச்சி அது பற்றியான பார்வையை உருவாக்கி அதிலிருந்து அந்த பச்சை மறுபடியும் மேலே எழும்பி வரணும், அந்த வேர் மறுபடியும் ஒரு கிளை பரப்பணும், எழுந்து கிளம்பி வரணும் அப்படிங்கிறத என்னோடய ரூட் அப்படிங்கிறது. நீங்கள் சொல்கிற வேறுகளில் நான் இல்லை, ஓகேங்களா? என்னோடய வேறுங்கிறது அந்த வீட்டு. நான் கேட்ட கேள்விப்படி ஒரு புது கருத்து தான். இப்போ நான் பழசை மறந்துடணுமா இல்லை மறக்காமலே நான் ட்ராவல் பண்ணணுமா, திருப்பி நான் ஊரில் வந்து செட்டில் ஆகணும், ஒரு பிரச்சாரமாகவே நடந்துட்டு இருக்காது. ஊருக்கு போயிடு, ஊரில் இருக்கிறது மாதிரி வராதுங்கிறது ஒரு பிரச்சாரம். அரசியலத்திலையும் ஊடகத்திலையும் சினிமாலையுமே அது ஒரு பிரச்சாரமாக நடக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே எல்லா வேரும் ரொம்ப அற்புதமான வேர்லாம் அதை திருப்பி அங்கே போய் உட்கார்றதுங்கிற ஒன்று இருக்கும் பொழுது இந்த ஜென்ரேஷன் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களுக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ அங்கே போகக்கூடிய சுதந்திரம் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கான இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஊரில் எப்படிப்பட்ட மனுஷனாக வாழ்ந்துருக்கீங்கிறது முக்கியம். அங்கே போய் திருப்பியும் போய் ஒரு 100 பேர்த்துக்கு மேலே நம்ம அப்படின்னு சொல்லிச்சு வாழ்கிறதுக்காக அந்த ஊருக்கு போகிறதுக்குள்ள நம்ம அங்கே போனாலே போதும், நமக்கு ஒரு பெருமை கிடச்சிருன்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது. வேறு எங்கே போனால் நீங்கள் வந்து ஒரு சாதாரண நல்ல மனுஷனாக ஒரு நேர்மையான மனுஷனாக இருப்பீங்களோ, நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கையை கொண்டாட முடியுமோ, நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா மனிதர்களோடும் சேர்ந்து வாழ்க்கையை கொண்டாட முடியுமோ, எங்கே போனால் நீங்கள் வாழ்க்கையை ரசிக்க முடியுமோ, எங்கே போனால் நீங்கள் வாழ்தலுக்கான அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியுமோ அங்கே போகிறது தான் சரி. கரெக்ட். அதை விட்டுட்டு வேறு கிளை மகன்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு கூட ஆசை இருக்குது லைஃப்பில் எங்கேயா போய் செட்டில் ஆகணும். என் குழந்தை நாளைக்கு எங்கே கேட்க போக தெரியாது. இந்த ஒட்டுமொத்த உலகமும் மானுடத்துக்கு உரித்தானது தான். எப்படியாவது நீங்கள் ஒரு நிலத்தில் போய் வாழ முடியும். அந்த நிலம் எதற்காக நீங்கள் அந்த நிலத்தை ஏன் சூஸ் பண்ணுறீங்க, அங்கே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம வேறு தத்துவம்லாம் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால் முதல்ல மனித சமூகத்தை புரிந்து கொண்டு பகுத்தறிவோடு வாழ்கிறதுக்குல கொண்டாட்டமாக அதை செலிப்ரேட் பண்ணி வாழ்கிறதுக்கான நிலமும் அந்த இடமும் இருந்தாலே போதுமானது. ஸோ அதை தொடர்ந்து அடுத்த கேள்வி, இப்போ ரூட்ஸ் அப்படின்னு பேசும்பொழுது நம்ம சிறு வயது ஞாபகங்கள்லாம் வந்துடும்ல எல்லாருக்குமே. பொதுவாக நம்ம ஊரிலிருந்து தெற்கு பகுதியிலேருந்து வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆறு ஞாபகத்தில் இருக்கும். இப்போ எனக்கு எங்கள் வீட்டுக்கு 4 வீடு தள்ளியே ஒரு ஆறு ஓடும். ஸோ எங்களுக்கெல்லாம் அந்த ஆறு பெரிய ஞாபகம். திருநெல்வேலினா தாமிரபரணி தான். நம்ம லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கெல்லாம் தாமிரபரணிங்கிறது வேறு மாதிரியான ஒரு அனுபவம். தாமிரபரணி கரையோரம் வாழ்கிறவர்களுக்கு அது ஒரு அனுபவமாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தாமிரபரணியை பார்க்குறீங்க, இப்போ வரைக்கும் ஊருக்கு போகும்போது பார்ப்பீங்க, அதை கடந்து தான் போகிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது ஒவ்வொரு விதமான ஞாபகத்தை தரும், ஒவ்வொரு விதமாக தெரியும்ல. உங்களுக்கு தாமிரபரணின்னு சொன்னால் ஞாபகங்கள் வருது? எனக்கு தாமிரபரணின்னு சொன்னால் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் இருந்தால் கூட துயரங்கள் கொஞ்சம் அதிகமாக ஞாபகத்து வரும். ஏன்னா நீங்கள் என்னென்னா, நீங்கள் வெளியூரில் வந்து பார்க்கும்போது எப்போவுமே வந்து ஒரு நதி அதன் போக்கில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அங்கே வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த நதி என்னென்னலாம் பண்ணியிருக்குன்னு சொல்லி. அந்த நதி வந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக, சில நாள் ஆக்ரோஷமாக வந்திருக்கும், சில நாள் வந்து வீட்டுக்குள்ளே புகுந்துருக்கும், சில நாள் நம்மளை அங்கேயே சாகடிச்சிருக்கும். அப்படி இந்த நதிக்கு பயங்கர கதைகள் உண்டு. அந்த கதைகளை வந்து அங்குள்ள வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுதான் சொல்கிறேன்ல, நீங்கள் எதையுமே தெய்வமாக நினச்சா கும்பிட முடியாது. அது என்ன செய்யும், எப்போ எப்படி செய்யும்னு தெரியாது. அந்த மாதிரி எனக்கு வந்து தாமிரபரணிங்கிறது எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது வந்து அந்த நிலத்தை, அந்த மண்ணை தேவையான, அந்த நிலத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அந்த நதி மனிதர்களால் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, எப்படி எப்படி வந்து வேறுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். என் லைஃப்பில் தாமிரபரணி அப்படின்னா ஒரு பெரிய துயரம் தான். அந்த துயரத்தை நான் வந்து நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கேன். இன்றைக்கி போகும்போதும் அது எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது. அந்த நதியின் மூலமாக எனக்கு கிடைச்ச துயரங்களும் வலிகளும் தான் எனக்கு அதிகமாக ஞாபகத்துக்கு வரும். அது காரணம் என்னென்னா, நீங்கள் எதுவுமே மறக்க முடியாது. ஏன்னா அது எந்த சலனமும் இல்லாமல் அது ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு அங்கே போனதை பார்த்த உடனே நமக்கு அதுதான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். இப்படி யோசித்து பார்க்கும்போது நான் அப்படி இருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து அது இன்றைக்கி உள்ள பசங்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது அந்த வகையில் எனக்கு கொஞ்சம் நிம்மதி, ஆறுதல். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை? எனக்கு இல்லை. பொதுவாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களில் பல வெரைட்டிஸ் இருக்கும். மொத்தமாக முதலாக எல்லாத்தையுமே எதிர்த்துருவாங்க. நாத்திகம் 100%. இப்போ கமல் சார்லாம் வந்து பேசும்போது நான் நாத்திகவாதி கிடையாது, பகுத்தறிவாதின்னு சொல்லுவார். சில விஷயங்களை மற்றவங்களுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், ஆனால் உங்களுடைய எல்லா படங்கள்லையுமே நாட்டார் தெய்வங்கள் குறித்த பதிவுகள் இருக்குது, காட்சிகள் இருக்குது. இப்போ இந்த படத்துக்கு பேரே அதுதான். அப்போ இதை நாங்கள் முரண்டு நினைக்கிறதா, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் நாட்டார் தெய்வங்களை பற்றின படங்கள் எடுக்கிறாரு, அதோட பதிவுகள் இருக்குங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுளை எதிர்க்கலாம், கடவுளை இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் மனிதர்களை எதிர்க்க முடியாதுல்ல. ஓகேங்களா? அந்த கடவுளை வணங்கக்கூடிய மனிதர்கள், அந்த கடவுளை நம்பக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருக்காங்க.
அது எங்கள் அப்பாவாக இருக்காங்க, எங்கள் அம்மாவாக இருக்காங்க, எங்கள் அக்காவாக இருக்காங்க, தங்கச்சியாக இருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்க, என்னோடய சொந்த பந்தங்களாக இருக்காங்க, என்னோட ஒட்டுமொத்த தமிழ் சமூகமாக இருக்குது, இந்திய சமூகமாக இருக்குது, உலகம் மொத்தமும் மானுடங்கள் வந்து நிறைய பேர் கடவுளை நம்புகிறாங்க. நாம் அவங்கள தான் நேசிக்கிறதுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அது மாதிரி என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், புரிதல் இருக்கும். என்னோடய நம்பிக்கை சக மனுஷனை நேசிப்பதற்கும் சக மனுஷனோடு சேர்ந்து வாழ்வதற்கும் இவ்வளோ பெரிய ஒரு இல்லாத ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாழணும்னு அவசியம் கிடையாது. சக மனிதனை நேசிப்பதற்கான அறிவு இருந்தாலே போதுமானது. பட் கடவுள் நாட்டார் தெய்வங்களை நான் ஏன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஏதோ வகையில் எளிய மனிதர்களோட நடவடிக்கைகள்லையும் நம்பிக்கைகள்லையும் அவங்களோட இப்போ என்னென்னா, இங்கே பெரு தெய்வங்கள் சொல்லப்படக்கூடிய பெரிய பெரிய கோயில்களுக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கான சுதந்திரமும் அவங்க அதை கும்பிடுற முறையும், நீங்கள் அப்படியே ஊருக்கு போனீங்கன்னா நாட்டார் தெய்வங்களை அவங்கள வழிபடுற முறையும் வேறு ஒன்றா இருக்கும். அந்த நாட்டார் தெய்வங்களை அவங்க வழிபடுற முறையிலேயே அவங்களோட சுதந்திரம் வெளிப்படும். அந்த சுதந்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த உரையாடல் ரொம்ப பிடிக்கும். அப்போ நாட்டார் தெய்வங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி பெருந்தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த பெருந்தெய்வங்களுக்கு எப்படி காப்பிய கதைகள்லாம் இருக்குதோ அதே மாதிரி நாட்டார் தெய்வங்களுக்கு கதைகள் இருக்குது. அந்த கதைகளுக்குள்ளே நம்ம வாழ்வியல் சம்பந்தம், நம்ம வாழ்வியல் சார்ந்த அறம் சார்ந்து, நம் வாழ்வியல் சார்ந்த கேள்வி சார்ந்த கதைகள் தான் அதிகமாக இருக்குது. அது நம்பக்கூடிய நிஜம் என்று எல்லாமே நம்பக்கூடிய கதைகளாகவே இருக்குது இந்த கதைகள். அப்போ அப்படி வாழ்ந்த மனிதர்களாகவே இருக்காங்க. அவங்க பாதி பேர் அதில் வாழ்ந்த மனிதர்கள் எப்போவோ வாழ்ந்து நம்ம வாழ்வியல் நெறிப்படுத்துவதற்காக இல்லை வாழ்வியல் முரண்களை களைவதற்காக ஏதோ வகையில் ஒரு யுத்தம் நடத்தி அந்த யுத்தத்தின் அடிப்படையில் தோற்று போன அந்த யுத்தத்தில் வந்து பலி கொடுக்கப்பட்ட தெய்வங்களாக அவங்க இருக்காங்க. அப்போ அவங்கள வச்சு இந்த மனிதர்களோட உரையாடலை நிகழ்த்துவது, நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ, யார் கூட நீங்கள் ரொம்ப அதிகமான ஒரு உரையாடலை எதிர்பார்க்குறீங்களோ அந்த மெட்டஃபரை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு உண்டான கதைகளை நம்ம கொடுக்கறது ரொம்ப ஈஸி சொல்லுவோம்ல. ஓகே, அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு மருந்து கொடுக்கும்போது தேன் தடவி கொடுக்குற மாதிரி, நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறியோ, என்ன மாதிரியான கொண்டாட்டத்துக்குள்ளே சிக்கியிருக்கியோ அந்த கொண்டாட்டத்தையும் வச்சு, அந்த வாழ்க்கையும் வச்சு, அந்த நம்பிக்கையும் வச்சு, நீ இன்றைக்கி மனித சமூகத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு கதையை நான் உனக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, அப்படிங்கிறது சூப்பர். நான் படம் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும். இப்போ நாட்டார் தெய்வங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்கள், நம்மளோட சேர்ந்து வாழ்ந்தவர்கள், ஏதோ ஒரு வகையில் நமக்கும் அவங்களுக்கு கனெக்ட் இருக்குது. கிராமப்புறங்களில் இந்த நாட்டார் தெய்வங்களை வணங்கிட்டு இருக்கோம். குறிப்பாக ட்ரைப்ஸ் பீப்புள் அவங்கெல்லாம் இன்னும் அதிகமான தொடர்போடு இருக்காங்க. இங்கே ஓவராலாக இந்தியாவிலேயே ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று நடக்குது. எல்லா நாட்டார் தெய்வங்களையும் ஒரு பெருந்தெய்வங்களோட கனெக்ட் பண்ணுற பாலிடிக்ஸ் ஒன்று நடக்குது. சினிமாவில் அது ரீசெண்ட் டைமில் அதிகமாக நடக்கிறத பார்க்குறேன். அதனால தான் சொன்னேன், படம் பேர்லாம் சொல்ல விரும்பல. எங்கிட்ட ஒரு டைரக்டர் பர்சனலாக பேசும்போது சொன்னார், விஷன் காசு தந்து சாமி படம் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணுறதுன்னு தெரில, கஷ்டமாக இருக்குது, கஷ்ட காலத்தை எடுத்துலாமாங்க கூட தோணுது. அப்போது நம்ம மக்களுக்கு, அதுவும் எளிய மக்களுக்கு சொந்தமான கடவுளை பெருந்தெய்வங்களோட கனெக்ட் பண்ணி அந்த சாமி இந்த சாமி ஒன்றுதான்றது, நம்ம எல்லாருமே ஒரே குழுதான்றது. ஆனால் ஒரே குழுன்னு சொன்னால் ஒரே குழு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சமமான உரிமை கிடைக்கிறது இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இந்த பாலிடிக்ஸ் ஒன்று சமீபமாக நடந்துட்டு இருக்கு. அதுவும் பக்கத்து ஸ்டேட்டில் நடக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது இது? நம்ம ஆடியன்ஸ் இந்த மாதிரி படங்களை, நாட்டார் தெய்வங்களை வைத்து இப்போ நீங்கள் பேசக்கூடிய இந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நாட்டார் தெய்வத்துக்கும் ஒரு கனெக்ட் ரெண்டும் ஒன்று தான் பேசக்கூடிய தன்மை இருக்குல்ல. அப்போ இந்த ரெண்டையும் வேறு பார்க்குறதுக்கு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு தெரியாது, இளம் தலைமுறைக்கு தெரியாது. அந்த கடவுள் தான் இந்த கடவுள் போல, இந்த கடவுளோட அண்ணன் தான் அந்த கடவுள் போல கூட நினச்சிக்கலாம். என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதை குறித்து? நீங்கள் எப்படி பார்த்தாலும் வழிபடுற தெய்வத்தை வந்து நம்ம ஒரு விஷயத்தை, ஒரு நம்பிக்கையை வழிபடுறோம் அப்படின்னா அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆர்ட் ஃபார்மில் தான் தெய்வங்கள் ஸ்ட்ராங்காகி இருக்குது. அது காப்பியங்களின் வழியாக இருக்கட்டும், கதைகளின் வழியாக இருக்கட்டும், பாடல்கள் வழியாக இருக்கட்டும், சினிமாவின் வழியாக இருக்கட்டும், கடவுளுக்கே ஆர்ட் ஃபார்ம் தான் தேவைப்படுது. ஏன்னா நம்ம இத்தனை தலைமுறை தாண்டியும் கடத்தி கொண்டு வந்துட்டுருக்கோம். தெய்வங்கள் வாழ்ந்ததாக அல்லது தெய்வங்கள் தோன்றியதாக சொல்லப்பட்ட காலம் நமக்கு நினச்சி பார்க்க முடியாத ஒரு காலத்தில் இருக்குது. பட் இன்றைக்கி வரைக்கும் அந்த கதைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் ஆர்ட் ஃபார்ம் தான். அவங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஆர்ட் ஃபார்முக்கு என்னென்ன கலை வடிவம் இருந்துச்சோ அந்தந்த கலை வடிவத்தில் அதை வந்து அந்த நம்பிக்கைகளை சிந்தாமல் சிதறாமல் ஆடியன்ஸுக்கு, பார்வையாளர்களுக்கு, மக்களுக்கு கடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதில் என்ன சிக்கல் அப்படி இருக்குன்னா, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு வாழ்வதற்கான ஒரு பிடிமானம் நிச்சயமாக தேவைப்படுது. அது எளிய மக்களுக்கு தான் தேவைப்படுது. நான் சொல்கிறது ரொம்ப எளிய மக்களுக்கு ஒரு அதிசயம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் பவர் எங்கேயோ இருக்குது. அது என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வந்து கைப்பற்றும், உன்னை சேஞ்ச் பண்ணும், உனக்குள்ளே வந்து இன்னைக்குள்ளே உனக்குள்ள வலியை, உனக்குள்ள பெயினை, உன்னோட ஏக்கத்தை அது தீர்த்து வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளோட எல்லாத்துக்கும் உண்டு. கடவுள் நம்பிக்கை அற்றவனுக்குமே இருக்குது.
கடவுள் நம்பிக்கை அற்றவனுக்குமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு சக்தி என்னைக்கா நான் ஒரு நாள் நான் ஜெயிப்பேன், ஒரு பாசிட்டிவிட்டி, நல்ல விஷயம் நடக்கும், நான் ஜெயிச்சு காட்டுவேன், எனக்கு சப்போர்ட் பண்ண ஆட்கள் இருக்காங்க அப்படிங்க சொல்லுது. அப்போ அந்த எனர்ஜி எப்போவுமே இருக்கும். அப்போ கடவுளுங்கிற பதத்தில் வந்து என்ன பிரச்சனைனா, அது நல்ல பதம், அது வந்து ஒரு நம்பிக்கையான பதம். எந்த அடையாளமே இல்லாமல் இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயம் ஒன்றையை சப்போர்ட் பண்ணணும்னு நம்பக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அந்த நம்பிக்கை தேவைப்படுது. அதனால் நம்ம ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இந்த ஃபேண்டசி இருக்குல்ல, நாம் கடவுளை பற்றி உருவாக்கக்கூடிய ஃபேண்டசி இருக்குல்ல, நாம் கடவுளை பற்றி எக்ஸ்ட்ராவாக பண்ணுறது இல்லை. சக மனிதனின் மீது நம்பிக்கையற்று, சக மனிதனின் மீது நம்பிக்கையை உருவாக்காத கடவுள் நம்பிக்கை அவசியமற்றது நான் நினைக்கிறேன். ஓகே, நீ சக மனுஷனோட நம்பிக்கை அப்படின்னா, சக மனுஷனோட வீரம், சக மனுஷனோட பாதுகாப்பு, சக மனுஷனோட உரையாடல், சக மனுஷனோட வாழ்வியல் முறையெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று பெருசாக ஒன்று வரும், எல்லாத்தையும் மாற்றி போட்டுரும், எல்லாத்தையும் உடச்சி போட்டுரும், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிடும், கடலை திருப்பிடும், கடலை ரெண்டாக்கிடும், மலையை ரெண்டாக்கிடும், அதை புலந்துடும், இதை புலந்துடும்னு சொல்கிற கதைகள் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதான் ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது என்ன பிரச்சனையாகுதுன்னா, லாட்டு சீட்டு கிளிக்கிற மாதிரி தான். நீ கடவுளை வந்து லாட்டு சீட்டு வைக்க முடியாது. நீ வந்து கடவுளுக்கு வந்து தன்னிலை உணர்தல், கடவுள் வந்து உனக்குள்ளாகவே, கடவுள் அப்படிங்கிறது வந்து இந்த சமூகத்தை பற்றி எப்படி புரிந்துக்கிறேன், நான் எப்படி பக்குவப்பட்டிருக்கேன், நான் என்னவா மாறுறேன், நான் என்னவா செய்கிறேன், சக மனுஷன்கிட்ட நான் எப்படி பேசுகிறேன், பழகுறேன், அந்த உணர்தல் தான் கடவுள். நீ கடவுளாக மாறுற இடம் என்ன அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிறவர் எல்லாருக்குமான ஒரு சொல், எல்லாருக்கையும் பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு சொல். அந்த சொல் நமக்குள்ளே பிறக்குதா அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே பெரிய சிக்கல். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடவுளுங்கிறவர் வந்து எங்கேயோ ஒரு சூப்பர் பவர், அந்த பவர் பெரிய பவர். எப்போ நம்ம கடவுளை வந்து பவராக பார்க்க ஆரம்பித்தோமோ அங்கேருந்து தான் சிக்கல் ஆரம்பிக்குது. இப்போ கடவுளுங்கிறது நாட் பவர், கடவுளுங்கிறது ஒரு உணர்வு, ஒரு மெய். நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்காக, இந்த உலகத்தில் பிரியப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதாவது என்னென்னா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்காக சக மனிதனை பற்றி, சக உயிர்களை பற்றி ஒரு புரிதலை உருவாக்கி, அதில் எப்படி சச்சரவு இல்லாமல் வாழ்கிறது, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறது, எப்படி இந்த இவ்வளோ பெரிய உலகத்தை ரசிக்கிறது, இவ்வளோ பெரிய இயற்கையை கொண்டாடுறது, இதை பற்றியான டிஸ்கஷன் பண்ணுறது தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இதை பற்றியான. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த சூப்பர் பவர் அது அங்கேருந்து மலையை தூக்கி வந்துக்கிட்டு இருக்காரு, இங்கேருந்து கடலை பொழந்து வந்துக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரியான கதைகள் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஆபத்தானது. அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. பட் என்னோடய கடவுள்கள் அப்படி இல்லை. என்னோடய கடவுள்கள் வந்து சண்டை போட்டு போன மாமனை புரிந்து கொள்வதற்கு, வீட்டில் அடிக்கிற கணவனை புரிந்து கொள்வதற்கு, அப்பாவை புரிந்து கொள்வதற்கு, தெருவில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தாவை புரிந்து கொள்வதற்கு, இல்லை வந்து இறந்து போன தன் காதலியை புரிந்து கொள்வதற்கு, இல்லை நானே துரோகம் செய்த ஒரு நண்பனை புரிந்து கொள்வதற்கு, இப்படி எளிய மனிதர்களோட உணர்வுகளுக்குள்ள, அந்த உணர்வுகளுக்குள்ள முரண்பாடுகளை களைவதற்கு நான் ஒரு மெட்டஃபராக பயன்படுத்துகிறது தான் ஃபோக்லோர் தெய்வங்கள். ஓகே, அந்த ஃபோக்லோர் தெய்வங்களை வச்சு இந்த எளிய மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய விரோதங்கள், குரோதங்கள், அவங்களோட நம்பிக்கைகள், இதெல்லாம் செய்ய முடியுமா? இதை வச்சு நீங்கள் பெரிய மாஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? கிராஃபிக்ஸ்லாம் தேவையில்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமாவிலையோ இந்தியன் சினிமாவிலையோ ஃபோக்லோர் தெய்வம் எங்கேயுமே கடலை பிறந்தது கிடையாது. கரெக்ட். மலையை பிறந்தது கிடையாது. ஓகேங்களா? அதிகபட்சம் ஃபோக்லோர் தெய்வம் என்ன செய்யணும்னா, ஜங்குன்னு ஆடும். கரெக்ட். அது நம்மளோட உணர்வு. ஜங்குன்னு ஆடும், கத்தும், நடு ரோட்டில் நின்று, நடு தெருவில் நின்று, ஊரில் நின்று கதறும், அழுவும், கத்தும். எப்படியோ ஒரு வகையில் அதுக்குள்ள ஒரு எளிய மனுஷன் இருந்துகிட்டே இருப்பான். கரெக்ட். இயலாமையின் உச்சமாக சில ஃபோக்லோர் தெய்வங்கள் இருக்கும். கரெக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோக்லோர் தெய்வங்கள்ட்டையும் இயலாமையோட உச்சம் இருக்கும். அந்த இயலாமையின் உச்சம் தான் கண்ணீராக வெளிப்படும், அதில் ஒரு ஆக்ரோஷம் வெளிப்படும், அது கதறி அழும், எங்கேயுமே எதையுமே புழக்காது, எங்கேயுமே எதையுமே அடிக்காது. ஆனால் உங்களுக்கு கடத்த வேண்டிய ஒரு எமோஷ்னலை, நீ மாற வேண்டிய ஒரு தருணத்தை அது உங்களுக்கு உணர்த்தும். நாம் ஏதோ தப்பு செய்கிறோமோ அப்படிங்கிற நமக்குள்ள ஒரு கில்ட்டியை உருவாக்கும், குற்ற உணர்ச்சியை உருவாக்கும். அதுதான் ஃபோக்லோர் தெய்வத்துக்கான வடிவம். ஃபோக்லோர் தெய்வத்தை ஏன் நாங்கள் ஆர்ட் ஃபார்மில் பயன்படுத்துகிறோம்னா, நான் ஃபோக்லோர் தெய்வத்தை ஏன் ஆர்ட் ஃபார்மில் பயன்படுத்துகிறேன்னா இதுக்காக தான் பயன்படுத்துகிறேன். என்னோட மனிதர்களோட ஆக்ரோஷத்தை, என்னோடய மனிதர்களோட கோபத்தை, கேள்விகளை, இல்லை அவங்களுடைய இயலாமையை அந்த வடிவத்தின் மூலமாக ஈஸியாக வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க. பாரஞ்சித் அவர்களை எடுத்துக்கிட்டோன்னா, அவர் டைரக்ட் பண்ணுறதையும் தாண்டி கலை ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, அரசியல் ரீதியாக ஒரு வேலையை செஞ்சுட்ருக்கார். அவருடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கிறது. படம் என்னுடைய தொழில் மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு டைரக்ஷனை தாண்டி வேறு ஏதேனும் நோக்கம் இருக்கிறதாங்கிறது கேள்வி. அரசியல்லாம் மீன் பண்ணல, ஜென்ரலாகவே நமக்கு ஒரு கோல் இருக்கும் இல்லையா, நம்ம இந்த சமூகத்தில் சில விஷயங்களை பண்ணணுங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் கோல் இருக்கா டைரக்ஷனை தாண்டி? நிச்சயமாக இருக்குது. அது என்ன மாதிரினா, எனக்கு ரொம்பவே எனக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் எங்கள் ஊரோட ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஆள் இன்றைக்கி வரைக்கும். என்னோடய மொழி மாறல, என்னோட உடல் மொழியெலாம் மாறினது கிடையாது. அப்போ ஒவ்வொரு டைம் ஊருக்கு போகும்போதும் சரி, திருநெல்வேலி பற்றியான நியூஸ்கள் வரும்போதும் சரி, ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேசியாச்சு, நிறைய போராடியாச்சு, நிறைய சண்டை போட்டாச்சு, நிறைய இழந்தாச்சு, வெட்டு குத்துன்னு நிறைய பார்த்தாச்சு.
இன்றைக்கும் உயிர் பலி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ வகையில் ஏதோ ஒரு தாய் தான் மகனை இழக்கிறா, இந்த பக்கமும் இழக்கிறாங்க, அந்த பக்கமும் இழக்கிறாங்க, ஒரே பஞ்சாயத்து. இதை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது? அது அரசியலாக மட்டும் கிடையாது எனக்கு. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது அரசியல் பக்குவப்படுத்துதான்னு கேட்டால் இல்லைன்னு பயம் இருக்குது எனக்கு. ஏன்னா அரசியலுங்க வந்து ஒருத்தர் பக்குவப்படுத்த முடிய மாட்டேங்குது. ஏன்னா அரசியல் ஒருத்தர் தயார்படுத்துது. இப்போ அரசியல் என்ன பண்ணுதுன்னா தயார்படுத்துது. நீங்கள் சண்டை போட தயார்படுத்துகிற மாதிரி நம்ம அது ஈஸி. அதை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பண்ணுறாங்க, ஓகேவா. ஆனால் அது காலத்தின் தேவையும் கூட. தன்னை வந்து பாதுகாப்பாக தன் மக்களை பாதுகாப்பாக உணர வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது அரசியலோட நிலைப்பாடு. ஒரு ஆர்கனைஸாக மாறுறது, ஒரு அமைப்பாக திரள்றது, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதி செய்வது, அவங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுப்பது, இதெல்லாம் ஒரு நிலைப்பாடு. அதுக்கு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. பட் இது எல்லாம் தொடர்ந்து ரொம்ப நாளாக போய்கிட்டே இருக்குது. அப்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அவங்கள எப்படி மாற்றுறது, இது ஒரு வேலைப்பாடு. இது ஒரு இதுனா வேறு வழியாக இவங்களை எப்படி வந்து சக மனுஷனை பற்றி எந்த தொந்தரவும் இல்லாமல் பண்படுத்துவதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ என் ஊரை எனக்கு பண்படுத்தணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு ஒரு பெரிய கனவு உண்டு. இப்படி இருந்தால் திருநெல்வேலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ எப்படின்னா, நான் சென்னை வந்தப்போ எனக்கு பயங்கர மிரட்சியாக இருந்துச்சு. இவ்வளோ கருத்தரங்கங்கள் நடக்குது, இவ்வளோ புத்தகங்கள் வாசிக்குது, இவ்வளோ எழுத்தாளர்களை சந்திக்கிறேன், இவ்வளோ விஷயம் நடக்குது. ஆனால் நம்ம ஊரில் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ அவங்கள சொல்லி குற்றமே இல்லை, ஊர்லேயே நடக்கும். ஆனால் நம்ம போய் சேர இடமா இருக்காது, எங்கேயோ நடக்கும். அப்போ இப்போ மக்களை சொல்லி குற்றம் இல்லை. மக்களுக்கு என்ன அங்கே கொடுக்கப்பட்டிருக்கோ, என்ன வாழ்க்கை இருக்கோ, அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அப்போ எனக்கு என்ன ஆசை இருக்குன்னா, இப்போ நான் இங்கே வந்துட்டேன்ல, இங்கே ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இங்கே எனக்கு ஒன்று கிடச்சிட்ருக்கு. இதை எப்படியாவது அங்கே ஷேர் பண்ணணும், இப்படியாப்பட்ட சிந்தனைகளை உருவாக்கணும். ஓகே, இந்த படங்களின் மூலமாக ஏதோ வகை. இப்போ 4 படம் நான் பண்ணிட்டேன், இப்போ 5வது படம் நான் பண்ணுறேன். நான் உறுதியாக நம்புகிறேன், என்னோடய படங்கள் அங்கே திருநெல்வேலியில் ஒரு குறைந்தபட்ச இளைஞர்களையாவது மனிதர்களையாவது ஏதோ வகையில் மாற்றத்தை உருவாக்கியிருக்குன்னு உறுதியாக நம்புகிறேன். அதை நான் ஒவ்வொரு டைம் நான் உணர்கிறேன், ஒவ்வொரு டைம் உணர்கிறேன். அதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை. என்னையை வந்து அவங்க எதிர்த்தாலும் சரி, என்கிட்ட வேற ஒன்று எதிர்த்தாலும் சரி, இப்போ எனக்கு பிடித்தமானவர்களே வந்து நீ இதை செய்யாத, நமக்கு வேறு மாதிரி ஒன்று வேணும்னு கேட்டாலும் சரி, நான் என்னோடய நோக்கத்திலேருந்து பிசகாமல் எதிரியையும் சரி இவனையும் சரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி பண்படுத்துவது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதனால் எனக்கு பாதிப்பு வரலாம், என்னை கலாய்க்கலாம், கிண்டல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் நம்ம இன்னும் எவ்வளோ நாள் வாழ்வோம்னு தெரியாது. நம்ம நோக்கம் ஒரு பிரதானமான நோக்கம் இருந்தால், அந்த நோக்கத்தை அடைய முடியாமல் போனால் கூட ஒரு நேர்மையான பிரதானமான நோக்கம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறதே போதுமானது. நம்மக்கிட்ட முயற்சி செஞ்சுருக்கோம், அதை நம்ம வந்து இப்போ அதிகமாக யோசிச்சிருக்கோம், அதுக்காக கவலைப்பட்டிருக்கோம், அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். இந்த விஷயமே நமக்கு வந்து வாழ்வின் இறுதி காலத்தில் போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். சரி, இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு நோக்கம் இருக்குது, அதில் என்ன கிண்டல் பண்ணாலும் சரி, கலாய்ச்சாலும் சரிங்கிற ஒரு வார்த்தை சொன்னதுனால இந்த கேள்வி எனக்கு வருது. பாரஞ்சித் அவருடைய வருகைக்கு பிறகு எஸ்பெஷலி தலித் மக்களை பற்றிய கதைகள் நிறைய வருது. ரஞ்சித் அவர்கள் எடுக்கிறாரு, நீங்கள் எடுக்கிறீங்க, மற்ற இயக்குநர்கள் எடுக்கிறாங்க. ஆனால் மற்ற இயக்குநர்கள் வந்து கிண்டல் பண்ணப்படுவதில்லை, அவர்கள் மீது ஒரு பெரிய வெறுப்பு இல்லை. இங்கே பெருவாரியான மக்கள் உங்களை நேசித்தாலும் ஒரு தரப்பு உங்களுக்கு எதிராக பேசிகிட்டே இருக்கும். ரொம்ப குறிப்பாக உங்களோட இந்த படத்துலேயும் அது பார்க்குறேன். வரும்பொழுதே ஏதோ வந்துட்டாங்கப்பா கிளம்பி, பிதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம்னு சொல்லிட்டுங்கிற, தூக்கிட்டு வந்துடுவாங்க அந்த காலத்தில் நாங்கள்ங்கிற ஒரு கிண்டல் தொனி இருக்குது. ஆனால் இந்த தொனி இப்படி சொல்லக்கூடியது, மாரி அவர்களை பார்த்து சொல்லக்கூடியது, ரஞ்சித் அவர்களை பார்த்து சொல்லக்கூடியது, தலித் படம் எடுக்கக்கூடிய இன்னொரு டைரக்டரை பார்த்து சொல்லணும், தலித் சமூகத்தை சாராத இன்னொரு டைரக்டர் பார்த்து சொல்லணும். ஆனால் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள் தான். மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் அதை சினிமாவாக பார்க்க மாட்டேன்றாங்க. சினிமா முடிச்சதுக்கப்புறமா அதை பற்றி பேசுகிறாங்க, அந்த நிலைப்பாடில் உறுதியாக இருக்கிறாங்க, அதை அவங்க கடத்திக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இங்கே நம்ம ஊரில் எப்படின்னா, ஒரு சினிமா டைரக்டர் இருக்கானா, நீ ஒரு படம் எடுத்தியா, நீ என்ன வேணால் கருத்து சொல்லு, அது அந்த படம் அவ்வளோதான், அடுத்து நீ உன் லைஃபுக்கு போயிடு, அடுத்து வேற ஒரு படம் பண்ணு. அப்படி சினிமாவை நீ வந்து உன்னோட நிலைப்பாட்டோட ஒரு தீர்க்கமான அரசியல் பார்வையோடே இயங்குறது இருக்குல்ல, அது இங்கே புதுசாக இருக்குது. ஒரு இயக்குனர் தன் வெளிப்படையான அரசியல் பார்வையையும் வெளிப்படையான அரசியல் நோக்கத்தையும் சொல்லி தன் படங்களை உருவாக்குவதும் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதும் இங்கே ரொம்ப புதுசாக இருக்குது. அது இங்கே நிறைவேறதுக்கு பதட்டத்தை உருவாக்குது. இப்போ நான் வந்து ஒன்றுமே இல்லை, நான் இப்போ இந்த மாதிரி படங்கள் எடுத்துக்கிட்டு நான் ஜாலியாக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நான் மற்ற விஷயங்களை படத்தை அப்படி போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்களுக்கு இது பிரச்சனையாகவே தெரியாது. அவங்க டேரக்டர் படம் எடுக்கிறாரு, அவரோட வேலை அதுதான்ப்பா, அவர் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னா. ஆனால் அப்படி இருக்கிறதுல நாங்கள் ஏன் இருக்குன்னா இருக்க முடியாது. இன்றைக்கி 2025 கூட ஒரு மனுஷன் அப்படி தான் இருக்கணும்னா என்ன வாழ்க்கை இது? 2025 நீ வந்து ஒன்று பண்ணுற, சம்பாதிக்கிற, பணம் பண்ணுற, போயிடுற, அது மக்கள் பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நினச்சிட்டு போகிறதெல்லாம் வந்து அபத்தத்தின் உச்சம். நீங்கள் என்ன உங்கள் குழந்தைக்கு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவ்வளோ தெளிவு வந்துடுச்சு. அப்போ இந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் வந்து உங்களோட குறைந்தபட்ச ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பார்வையை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கல அப்படின்னா அது ரொம்ப தப்பான விஷயமா பார்க்கும். அப்போ மாரி செல்வராஜும் ரஞ்சித் என்ன இஷ்யூ அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் தன்னோட நடவடிக்கையில், தன்னோட வாழ்க்கை முறையில், தன்னோட எல்லா விஷயத்துலையுமே தான் என்ன மாதிரியான படங்கள் எடுக்கிறோமோ அதுக்கு நேர்மையாக முயற்சி பண்ணுறாங்க. ஓகே. அப்போது இயக்குனர் என்னன்னா தன்னோட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற இடத்துக்கு மற்றவங்களுக்கு அது ஒரு பெரிய பதட்டமாக இருக்குது. இப்படி இருந்தால் எப்படிறா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது. ஏன்னா அப்போ எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக கடந்து போக முடியாது. நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு படம் எடுக்கிறேன்னா என்னோடய ஃப்ரேம் நான் கவனமாகவே இருப்பேன். என்னோடய படத்தில் இந்த மாதிரியான ஒரு ஷாட் வந்துடக்கூடாது, என்னோடய படத்தில் இப்படி ஒரு ப்ரமோஷன் நடந்துடக்கூடாது அப்படிங்க ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஏன்னா என்னோடய ப்ரொடியூசர்ஸ்லாம் சொல்லுவாங்க அப்படி அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணால் பயங்கரமாக போகணுன்னு, அப்படி நடக்கக்கூடாதுமே. இது எல்லாமே உங்களுக்கு இது எல்லாமே ப்ராசஸ் தான், இது எல்லாமே வெளியே போகும், இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா என்னோடய படங்கள் எந்த படத்தையும் நாங்கள் பூஜை போட்டு பெருசாக ஆரம்பித்தது கிடையாது. ஓகேங்களா? நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் இதெல்லாம் ஏன்னா அப்படி ஃபோட்டோவே எனக்கு இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு பெருசாக எல்லாம். சும்மா நான் என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ உங்கள் நம்பிக்கைக்கு ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவேன் என் ஸ்பாட்டில். ஏன்னா நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, கரெக்ட், அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும், அவ்வளோதான் பண்ணுவோம் நாங்கள். இது என்ன பிரச்சனை அப்படின்னா இது நீங்கள் வந்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. இது பண்ணால் தான் படம் ஓடும், அது பண்ணால் தான் படம் ஓடும் இல்லை. எப்படி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, அந்த வாழ்க்கை முறையில் நீ உன்னோட பெரும் உழைப்பை போட போகிற, அந்த உழைப்பு நடக்க போகுது, ஜெயிக்க போகிற, தோக்க போகிற, அது அப்புறம் விஷயம். ஆனால் எப்படி இந்த சம்பிரதாயங்களை உடச்சிக்கிட்டு புது நம்பிக்கையை உருவாக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை முறையில் சேர்த்துக்கிட்டே வரும், அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணுது. அது என்ன பிரச்சனைனா நீ படம் எடுக்கிறதுல உன் வேலையை நிப்பாட்டிக்கோ, ஓகே, அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அயோக்கியத்தனம். படம் எடுக்கிறதோட என் வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய அயோக்கியத்தனம் தான். குறைந்தபட்சம் அந்த எடுத்த படத்திற்காக, எடுத்த கருத்துக்காக அதன் பக்கம் எப்போதும் நிற்பது வந்து ஒரு அறமான்னு நான் பார்க்குறேன். சூப்பர். இளைஞர்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் இல்லையா? எல்லாரும் இந்த வாட்டி ஓட்டு போட போறீங்களா? எல்லாரும் முதல் முறையாக ஓட்டு போட போகிறாங்க. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்ல வேணாம், ஓட்டு போடுறவங்க என்ன மைண்டில் வச்சுட்டு ஓட்டு போடணும். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டு போட போகிறாங்க. அவங்களுக்கு இயல்பாக நம்ம மீடியாவில் சொல்லக்கூடிய ஒரு இமேஜ், ப்ரொமோஷன் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஒன்று இருக்கும். ஹிஸ்ட்ரி பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, குறையாக சொல்ல முடியாது, அவங்க ஏஜுக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி கட்சிக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கணும் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா ப்ராப்பராக ஓட்டு போட்டுருவாங்க. ஓகே தானே? ஒரு நல்ல கேள்வி. ஆனால் ஒன்றுமே ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு படம் பார்க்க போகிற மாதிரி ட்ரெய்லர் பார்த்துட்டு, ப்ரமோஷன் பார்த்துட்டு, பாட்டு பார்த்துட்டு, சாங் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி படத்துக்கு போகல, அந்த மாதிரி ஓட்டு போடாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் ப்ரமோஷன் தான் அதிகமாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து ஃபோனில் ப்ரமோஷனாக பார்த்துட்டு போய் ஓட்டு போடாதீங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச அண்ணன்கள் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க, உங்களை வழிநடத்தக்கூடிய அண்ணன்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. இவங்க கூட உரையாடுங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் வெறுமனை நம்ம போய் ஒரு ஹோட்டலில் போய் டீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ, ஒரு தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறதோ கிடையாது. வாக்குங்கிறது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படிங்கும்போது அது நீங்கள் இண்டிவிஜுவலாக தான், ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் வாக்களிப்பீங்க. ஆனால் வாக்களிப்பதுக்கு முன்பு நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி கிடையாது. அது ஒரு டிஸ்கஷன், அது ஒரு டிபேட். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அதை பேசணும். உங்கள் அப்பா இருக்காருன்னா உங்கள் அப்பாட்ட ஒரு அனுபவம் இருக்குது, உங்கள் மாமாக்கிட்ட ஒரு அனுபவம் இருக்குது, உங்கள் தாத்தாக்கிட்ட ஒரு அனுபவம் இருக்குது, உங்கள் நண்பங்கிட்ட ஒரு அனுபவம் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு அனுபவம் இருக்குது. இந்த 4 அனுபவங்களும் நாம் இந்த வருஷம் யாருக்கு வாக்களிக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டிபேட் இருக்கும், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். உனக்கு ஒரு ஆசை கூட இருக்கும். அந்த ஆசையை சொல்லும்போது உங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், அதை காது கொடுத்து கேளு. உங்கள் மாமா ஒன்று சொல்லுவார், அதை காது கொடுத்து கேளு. அதுக்குள்ளே ஒரு உண்மை இருக்குது. அது உண்மை என்ன உண்மை அப்படின்னா நீ இன்றைக்கி நினைக்கிற உண்மை கிடையாது. அந்த உண்மை ரொம்ப தலைமுறையாக வாக்களிப்பதற்கான வாக்கு அப்படின்னா என்ன, நம்ம அதை ஏன் செய்கிறோம், அதை செய்வதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு அது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான விஷயம், இதை பற்றியான எல்லா விஷயமும் தெரிஞ்சு அந்த டிஸ்கஷன் நடந்ததுக்கப்புறம் உன்னோட வாக்கு செலுத்தப்பட்டால் அந்த வாக்கு ஒரு முழுமையான வாக்காக இருக்கும். அப்படியே வந்து நம்ம
புக் மை ஷோவில் வேக வேகமாக டிக்கெட் புக் பண்ணிட்டு ஓடுவோம்ல, அந்த மாதிரி வாக்கு செலுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ உள்ள ஜென்சி பசங்க மேலே பயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ரொமோஷன் மட்டுமே விஷுவல்ஸ் ஃபோனில் பார்த்துட்டு அந்த விஷுவல்ஸ் அடிக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லா விஷுவல்ஸுக்கும் அடிக்ட் ஆகிட்டே இருக்கோம். நம்ம சுயசிந்தனையை இழந்துக்கிட்டு இருக்கோம், வாசிப்பை இழக்கிறோம், அப்பா அம்மா கிட்ட பேசுகிறத விளக்கம். அப்போ இன்னும் முன்னோர்கள்ட்ட, அதாவது என்னென்னா நம்ம கூடவே நமக்காக வாழ்கிறவங்ககிட்ட பேசுகிறதே கிடையாது. உனக்கு ஒன்று சரி தப்புன்னு தோணுதுன்னா அதை உடனே அதை விவாதத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது உன்னைய கவனிச்சுக்கிட்டு இருக்கிற, உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய, உனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்ககிட்ட தான், உனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்ககிட்ட தான் நீ அதை விவாதிக்கணும். அந்த விவாதத்துக்கு அப்புறம் உன்னோட வாக்கை செலுத்தினா அது யாருக்கு வேணாலும் நீ செலுத்தலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். வாழ்த்துக்கள், தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, தேங்க்யூ. SS Music presents Roots of Mari Fans Fest. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Co-sponsored by Chera Home Junction, one-stop destination for all your home needs. Refreshment partner Chennai Kulfi, powered by SS News Digital, 24/7 connected.